நீங்கள் போகிறீங்களா? இல்லை ஃப்ரெண்டு அப்புறமே ஒரே டீம் தான். நீங்கள் வேறு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுடைய ஆர்வம் எல்லாம் தான் எனக்கு வியப்பு கொடுக்குது. நாம் இந்த வயசுலலாம் இங்கே வந்து அது துணையோட வாழ்க்கை துணையோட வந்து அனுபவிக்கிற அந்த கொடுப்பனை அது எனக்கு ரொம்ப வியப்பை. ஆமாம், ஒருத்தர் ஒரு டேஸ்ட்ல முக்கியம் இல்லை, அவ்வளோ ஈக்குவலாக வந்து அமைய பெரிய விஷயம். அவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அப்புறம் இது வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது நமக்கு. இந்த படங்கள் மூலமாக நாம் எப்படி வாழணும். இப்போ கடைசியை பார்த்து இந்த ஐ எம் ஸ்டில் ஹியர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அவர் எப்படி அட்டாச்சாக இருந்தார், அதை எப்படி அவங்க நினச்சி பார்க்குறாங்க, குழந்தைக அந்த மனைவி, இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்குது. இங்கேருந்து ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி சந்தோஷ் படத்தை பார்க்கும்போது ஒரு தரமான இந்திய படத்தை காமிச்ச ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நாட்டில் என்ன நடக்குது அதை பூரா அப்படியே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு ரியாலிட்டி மூவிஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்தங்களை காமிக்கக்கூடிய படங்களாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வரோம். அதே போல் அந்த கிராண்ட்மா சாகருக்கு முன்னால் $1 மில்லியன் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு படம் என்ன செய்யணுமோ அதையே எனக்குள்ளே செஞ்சது. அது ஒரு நிறைவு வந்ததுக்கு அந்த ஒரு நிறைவு எனக்கு போதுமானதாக இருந்தது. கூடுதலாக நிறைய நிறைவுகள் இங்கே இருக்குது, அதையும் அனுபவிக்கலாம். அப்புறம் உங்களெல்லாம் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. புதிய நண்பர்கள், அந்த புதிய நண்பர்கள் நிறைய கிடச்சிக்கிறாங்க. ஐயா கிடச்சிக்கிறாரு, நம்ம அவங்க கிடச்சிக்கிறாங்க. அப்புறம் அருண்தாஸ் பற்றி சொல்லணுங்கிறது இல்லை, அவருடைய உழைப்பு. ஏன்னா இதை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப சிரமமான விஷயம். 1000 படங்கள் வச்சுட்டு அதில் 8 படங்களை மட்டும் தேர்ந்தெடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதில் அவர் தன்னுடைய உழைப்பை போட்டு எது இந்த குழுவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறதுக்கு அவருக்கு நம்ம ஒரு நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து மிக முக்கியமானது. காலையில் எந்த படம் போடணும், வந்தோடனே எந்த படம் போடணும், போகிறப்ப எந்த படம் போடணும், போனஸாக எந்த படம் போடணும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் அவர் மெனக்கெடுற அந்த மெனக்கெடுதல் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதையும் வந்து ஒரு இன்முகத்தோட கனிவாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சிரிச்ச முகத்தோட சொல்கிறதுங்கிறது நாம் கொடுத்து வச்சுருக்கோம். அருந்தாஸ் மாதிரி ஆளு இங்கே நம்மளுக்கு வயசில். ஆமாம், இந்த வயசில் சின்ன வயசுல இப்ப நாங்க எங்களோட வயசானவங்க எங்களை அப்படி சொல்ற போது நீங்க பாத்துக்கோங்க, அது நாங்க நீங்களே எவ்வளவு கம்மி. அதுபோல் நிறைவாக இருக்குது. ஆனந்த் சாருக்கு இப்போ மீண்டும் ரெக்கவரி ஆகி அவரும் இந்த இடத்துல கலந்துருந்தாருன்னு இன்னும் நமக்கு நிறையா கொடுத்துருப்பார். அவருடைய அனுபவங்கள் அவர் கலந்துக்கா நான் அப்பப்போ டைப் பண்ணிகிட்டே இருப்பேன் செல்ஃபோனில். அவ்வளோ விஷயங்கள் அவர் கொடுப்பாரு. அதே போல் விக்னேஷும் சின்ன பையனாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாப்புல. அந்த அமோர் நேற்று ஒரு படம் ஸ்பெல்லிங் கூட சொன்னாப்பு, AMOUR அப்படின்னு. ரொம்ப புரிதலோடு இருக்குது வாழ்க்கை, மிகச்சிறப்பு. கார்த்திக் சார் சொன்னது அதே போல் நேற்று ஒரு மருத்துவர் இங்கிருந்து கிளம்பி போனார், அவருடைய படம் அப்ரோச்சு ஒவ்வொருத்தருமே. அப்புறம் ஐயா தான் சொல்லுவார், இங்கே போடுற ஒவ்வொரு படமும் நம்ம அறிவை சோதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாரு. ஏன்னா இந்த காட்சி எதுக்கு வச்சேன் அப்படின்னு நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. அவ்வளோ தூரம் நம்ம நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற படங்களை உலக திரைப்படங்கள் இருக்குது. இந்த உலக திரைப்படங்கள் இன்னும் ராசி அலாப்பனையில் வந்தாருன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக இருந்திருக்கு, கலகலப்பாக இருந்திருக்கு. ஓட்டு நோட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரி அணி இன்னும் உருவாக வேண்டும். மீண்டும் நாம் ஜூலையில் சந்திப்போம் என்பதை உறுதியோடு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் முன்னாடியே பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தா கொஞ்சம் கூட்டம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் முன்னாடி செஞ்சிட்டோம்னா ஒரு 30 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. 30 அது மட்டும் பார்த்து மேக்ஸிமம் 30 மேக்ஸிமம் தங்குறேன். ஆமாங்க. 8 படத்தில் நான் 7 படம் நல்லா